வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சட்டமன்றத்தில் ஆட்சியை ஆதரிப்பதற்காக ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு விவாதம் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுத்த தீர்மானம் சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் தனபால் அவர்களால் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் இந்த அமளி, அதைத் தொடர்ந்த வாக்குவாதம், சாலை மறியல் என்பது இன்றைய செய்தி. ஆட்சியை கலைத்துவிட்டு பண பேரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துவோம் என்று திமுக இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. இந்த கோரிக்கை என்பது ஏற்புடையதுதானா? இதை ஆளும் கட்சி பொதுவாக நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்குகளை சட்டமன்றத்தில் பேசுவது, விவாதிப்பதற்கு அனுமதிப்பதில்லை என்கிற வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த முன்னுதாரணம் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் கடந்த காலத்தில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வாதங்கள், வழக்குகள் விவாதிக்கப்பட்டதே இல்லையா என்கிற கேள்வியை திமுக முன்னிறுத்துகிறது. அது நீட் சிக்கலானாலும், முல்லை பெரியாரானாலும், கச்சத்தீவு விவகாரமானாலும், காவிரி ஆனாலும் நீதிமன்றத்தில் இருக்கும்போதே சட்டப்பேரவையில் விவாதித்திருக்கிறோம், அதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது என்று திமுகவும், நீராராடியா டேப் வெளியான நேரத்தில் அதை விவாதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்று அதிமுகவும் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றன. அத்தோடு சேர்த்து இன்னொன்றை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த முறை குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருப்பவர்கள் சட்டமன்றத்திலேயே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு, அவர்கள் மீதான விளக்கம் என்று வருகிற போது அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னொன்று, திமுகவினர் சபையை நடத்த நினைக்கவில்லை, அவர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள், முடக்குகிறார்கள் என்று ஆளும் தரப்பு விமர்சிக்கிறது. திமுகவை வெளியேற்றிவிட்டு சட்டசபையை நடத்தலாம் என ஆளுங்கட்சி நினைக்கிறது என திமுக சொல்கிறது. இதில் எது சரியான பார்வை? விவாதிக்கலாம். நம்மோடு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், திரு இன்பதுரை, திரு மனோ தங்கராஜ், திரு தனியரசு, திரு அபுபக்கர். வணக்கம். எதிர்க்கட்சியிடமிருந்து தொடங்கலாம். திரு மனோ தங்கராஜ், இன்னைக்கு என்ன நடந்தது சார்? இன்றைய தினம் ஒரு மிக மோசமான நாள்னு சொல்லலாம். என்னென்னா, சட்டசபைக்கு நாங்கள் போகிறோம், கேள்வி நேரத்தில் பங்கு கொள்ளோம். கேள்வி நேரம் முடிஞ்சு அந்த நேரமில்லா நேரம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் எங்களுடைய மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழும்பி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்குகின்ற ஒரு சம்பவம், பட்டி தொட்டியெல்லாம் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு சட்டமன்ற உறுப்பினரே பிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பிற்கு, நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பணம் பெற்றார்கள், பணம் அவருக்கு வழங்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். அது குறித்து விவாதிப்பதற்காக அவர் எழும்புகிறார். அவர் எழும்பிய உடனேயே அவர் என்ன பேச வருகிறார் என்பதை கூட கவனிக்காமல், அதை கேட்பதற்கு மனமில்லாமல், சபாநாயகர் அவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷன், ஏற்கனவே ஒரு முடிவோடு இருந்திருக்கிறார், இவர்கள் வருவார்கள், இதை பேசுவார்கள், இதை பேச அனுமதிக்கக்கூடாது என்ற உணர்வோடு அந்த பேச்சை தடுத்து நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் கேட்கிறோம், இன்றைக்கு ஒரு சட்டமன்றத்தில் சாதாரணமாக நாங்கள் கிராமங்களுக்கு செல்லுகின்ற நேரத்தில் இந்த ரோடு சரியில்லை, நீ சட்டமன்றத்தில் பேசினியான்னு மக்கள் கேட்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை, இவ்வளோ ஒரு பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் எழுப்பவில்லை என்று சொன்னால் அது எங்களுடைய ஜனநாயக கடமையை நாங்கள் ஆற்றுவது மாதிரி எடுத்துக்கொள்ள முடியுமா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எனவே அந்த பிரச்சனையை நாங்கள் கண்டிப்பாக பேசியாக வேண்டும். அந்த எண்ணத்தோடு அங்கே பேசுகின்றோம். சபாநாயகர் என்ன செய்திருக்க வேண்டும்? அமைதியாக பேச அனுமதித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அவர் கேட்டறிந்து அவர் அதற்கான ஒரு பதிலை தந்திருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் அவர் அதை விட்டுவிட்டு இதை நான் பேச அனுமதிக்க மாட்டேன் என்று ஒரே படியாக பிடித்து கொண்டிருந்தார். சபாநாயகரை பொறுத்தவரையில் இன்று மட்டுமல்ல, சாதாரணமாக ஒரு சபாநாயகர் என்பவர் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் என்ற தகுதியை அவர் அன்றோடு மறந்துவிட வேண்டும். எப்போது பொறுப்பெடுக்கிறாரோ அவர் எந்த கட்சியையும் சாராதவர்,
எல்லா கட்சியும் சபாநாயகர் மீதான விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிறீங்க, இல்ல சபாநாயகர் நடுநிலையாக நடக்கிறாருன்னு திரு தனியரசு சொல்வார். அது ஒரு விவாதத்துல நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயமாக அது இல்லை. நான் உங்களை கேட்கிறது, இன்றைக்கு ஒரு புறத்துல சிபிஐ விசாரணை வேணும் நீதிமன்றத்துக்கு போறீங்க, சட்டமன்றத்தில் அது விவாதிக்கப்பட்டால் அதில் என்ன அவுட்கம் வந்துடும்? நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அவர்கள் மறுக்க போகிறார்கள், அதை கடந்து அதில் என்ன இருக்குது? மறுப்பதற்கல்ல, அதாவது மக்கள் மன்றத்தில் இது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்ந்த பிரச்சனை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனை, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை, ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு அரசினுடைய மெஜாரிட்டி அதாவது பெரும்பான்மை குறித்த சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த அரசின் மீது இருக்கிற நம்பகத்தன்மை குறித்த பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனையை விவாதிப்பதற்கு ஏற்ற இடம் சட்டமன்றம். ஆனால் சட்டமன்றத்தில் விவாதிப்பதோடு மட்டும் இதற்கு தீர்வு ஏற்பட்டு விடாது. அதுபோன்று இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் பிஜேபியால் நியமிக்கப்பட்டவர், அந்த ஆளுநர் கூட இந்த விஷயத்தை முறையாக கையாளவில்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். எனவே தான் நாங்கள் நீதிமன்றத்தையும் அணுகி இது நடந்திருக்கக்கூடிய தவறை அங்கே சுட்டி காட்டி, நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்கிறீங்க விலை பேசப்பட்டார்கள், ஆசை வார்த்தை கூறி அந்த நிலையில் அவங்களை ஆதரிக்க வச்சாங்கன்னு. அது நடந்தது பிப்ரவரி 18. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் கடந்துருச்சு. அதற்கு பிறகு 100 நாள் ஆட்சியை அவங்க கடந்துட்டாங்க. இன்றைக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறது. எந்த பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள இருந்தாலும் இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு கூடவே சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ அதை பற்றி விசாரித்து என்ன ஆக போகிறது? இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் வச்சிங்கனாலும் அதற்குள்ள எந்த மாற்றம் வரல, அவங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. நீங்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை அணுகிறீங்களா அப்படின்ற கேள்வி வருது. அதிமுகவுடைய நிலைப்பாட்டையோ உறுப்பினருடைய நிலைப்பாட்டையோ நாங்கள் கடுகளவும் நாங்கள் இதில் பற்றி பேசவே இல்லை. இவர் உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எழும்புது, சரவணன் இந்த பிரச்சனையை எழுப்பார், இப்படி நடந்திருக்கு. அன்றைய தினம் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணியை சார்ந்த நத்தம் விஸ்வநாதன் என்ன சொன்னார்? நாங்கள் சொல்லிய குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருக்கிறது, பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாகத்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போன்று ஓபிஎஸ் தரப்போ இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இபிஎஸ் தரப்போ தினகரன் தரப்போ அதை முழுமையாக மறுக்கவில்லை, இப்படி சம்பவம் நடக்கவில்லை என்று மறுத்திருக்கிறார்களா? இதுவரையில் அவர்கள் மறுக்கலை. இல்லை, அவரே மறுக்கிறாரு. எந்த குற்றச்சாட்டை எந்த உறுப்பினர் சொன்னாரோ அவரே குரல் என்னோடது இல்லை, முகம்தான் என்னோடதுன்னு சொல்றாரு. அதுக்கு அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒன்றை சொல்லுகிறார். சரி, சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்றது நீதிமன்றத்தில் அவங்க முன் வச்சிருக்கிற கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு நடவடிக்கை நம்பிக்கை வாக்கெடுப்புன்றது தொடர்பாக அது நடத்தப்பட்ட விதம், அதற்கு முன்ன நடந்த சில நிகழ்வுகள், அது பற்றி பொதுவெளியில் விவாதிக்கப்படுது, ஊடகங்களில் தலைப்பு செய்தியாகிறது. அதில் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பேசினது தான் இதற்கு காரணமாக இருக்குது. அப்போ அதை விவாதித்தா என்ன ஆகிடும்? ஒரு கவன ஈர்ப்பு, ஒரு சட்டமன்றத்தின் மதிப்பை குறைக்கிறது மாதிரி இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மேலே களங்கம் கற்பிக்கிறது மாதிரி அந்த குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு அந்த உறுப்பினரையே கூட பேச சொல்லி என்ன நடந்ததுன்னு கேட்கறதுல என்ன நடந்துட போகுது? ஏன் அதை விடாப்பிடியாக மறுக்கணும்? நண்பர் தனது வாதத்தை ஆரம்பிக்கும் போதே ஒன்று சொன்னார், இன்றைக்கு ஒரு மோசமான நாள் என்று. நான் இந்த சட்டமன்றத்தினுடைய புதிய உறுப்பினர், முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று சொல்லித்தான் திராவிட முன்னேற்ற கழக அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். நானும் திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். நான் அங்கே இந்த அழகு தமிழ் விளையாடும் என்று தான் அங்கே வந்தேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மதுரையிலிருந்து சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் ஆங்கிலத்தில் பேசுகிறார். அவருடைய ஆங்கில புலமையை மெச்சுவதற்காக சட்டமன்றம் இல்லை. நான் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், தமிழில் எனக்கு விளக்கம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தமிழ் டிக்ஷன் எனக்கு இல்லை என்று அவர் சட்டமன்றத்தில் சொல்கிறார். இது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சட்டமன்றத்தை அவர்கள் விளையாட்டு பொருளாக அவர்கள் கருதுகிறார்கள். தமிழை பார்க்க முடியல. நான் வருகிறேன். தமிழை நான் என்ன சொல்ல எவ்வாறு இல்ல நான் சொல்ல வருகிறேன். அவருடைய தமிழ்
எங்கள் எங்களுடைய இன்னைக்கு எங்களுடைய subject கட்சியை வருவோம். சார்ந்த என்னை பேச அனுமதிக்கிறேன். இன்னைக்குள்ள subject இது வந்துரும். subject-ஏ இல்ல. அது வேற subject TRP போறோம். ராஜா அவர்கள் அவங்க முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல எவ்வளவு கொச்சையா பதில் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஒரு நிமிஷம். மறைந்த முதல்வர் இங்கிலீஷ்ல பதில் சொல்லியிருக்காங்க. இல்லன்னு சொல்லட்டும். இதெல்லாம் Appreciate நான் பண்ணிருக்காங்க சொன்னது இல்லையா? அது என்று சொல்லி ஆட்சி வந்து அது வேற ஒரு subject. அதுபோல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லி கட்டுப்பாட்டை இழந்து விட்டீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தை ஒரு சட்டமன்றமாக விவாதிப்பது தவறு என்று சொல்கிறேன். ஏனென்றால் யாரால் சொல்லப்பட்டது என்று அந்த கூறப்பட்டதோ அந்த சரவணனை மறுத்த பின்பு அது இல்பொருளாய்விடு இல்லாத ஒரு விஷயத்தை சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவரே சொல்லி இருக்கிறார். ஒரு பெரிய அவரே சொல்லி இருக்கிறார். ஆளுங்கட்சி இது டப்பிங் செய்யப்பட்ட ஒன்று என்று சொல்லி இருக்கிறார். அவரே ஒரு கருத்தை சொல்வாரு, அவரே ஒன்றை மறுத்துருவாரு, அல்லது அவரே அது இல்லைன்னு விளக்கம் தருவாரு. அப்படின்னா அது அவர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களை பற்றியும் அதுல ஒரு குற்றச்சாட்டு மேலும் நான் சரவணனை கேட்டேன். சரவணனை கேட்டபோது சரவணன் சொன்னார், இது ஒரு சதி இதில் இருக்கிறது, நான் அந்த காட்சியில் இருப்பது நான் தான், ஆனால் இது டப்பிங் செய்யப்பட்டிருக்கிறது சொன்னார். உடனே எனக்கு ஒரு பொறி தட்டியது. டப்பிங் என்றால் அதிலே தேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலே ஒருவர் தான். ஏனென்றால் முன்னாள் முதலமைச்சரை கைது செய்கிற போது ஐயோ கொள்கிறார்களே ஐயோ கொள்கிறார்களே என்று ஒரு குரலை எழுப்பி தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் பதட்டத்தை உண்மை 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 எனவே விமர்சிச்சா நாங்களும் விமர்சிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த விவாதம் அர்த்தம் இல்லாம போயிடும். ஒரே ஒரு விஷயம் நான் என்ன பேச அனுமதிங்க. கேள்வி பாயிண்டடான क्वेश्चन வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்கன்னு நீங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. கேள்வி என்னன்னா, கேள்வி ஸ்ட்ரைட்டான கேள்வி என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பிரச்சனையை விவாதிக்க விரும்புறாரு, ஒரு क्वेश्चन ரைஸ் பண்றாரு, ஏன் அதை விவாதிக்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது? ஏன் அதற்கு வந்து என்ன இருந்தாலும் சற்று கூர்மையாக என் பதிலை கேட்க என்ன இருந்தாலும் ஃபைனல் சே கவர்மெண்ட் தான் இருக்கிறது. சபாநாயகர் என்ன சொன்னார் என்றால், இது நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஒரு விஷயம், நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட விஷயத்தை இங்கு விவாதிக்க முடியாது என்று சொன்னார். நீங்கள் கூட ஆரம்பத்தில் சொன்னீர்கள், காவிரி பிரச்சனையை பற்றி விவாதித்திருக்கிறோம், இதை பற்றி அதெல்லாம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தனி ஒரு மனிதனை பற்றியோ தனிப்பட்ட ஒரு இங்கே பார்க்கிறனால அதற்கு ஏராளமான நான் ஆதாரங்களோடு பேச வந்திருக்கிறேன். இங்கே அதாவது 2010 நவம்பர் 10ஆம் தேதி என்று பேராசிரியர் அன்பழகன் நீதிமன்றத்தை ஒரே ஒரு உதாரணத்தை சொல்வதற்கு மட்டும் பேரவைத் தலைவர்களே ஒரு செய்தி தன்னுடைய காதுக்கு வந்தால் கூட அது குற்றச்சாட்டாக வடிவம் எடுக்கிறது சொன்னால் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிற என்று அறிந்த பின்னர் தான் இந்த அவையிலே சொல்ல வேண்டும். இது பேராசிரியர் அன்பழகன். மு கருணாநிதி என்ன முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்கிறார், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, இந்தியன் வங்கி பற்றி எவ்விதமான வழக்குகளும் தொடர்பில்லை, யார் மீதும் குற்றம் சாட்டப்படவில்லை, பத்திரிகையில் வருகிற கேசியங்களை வைத்து நாம் இங்கே விவாதம் செய்த அழகல்ல என்பதை தெரிவித்து இது முதல்வர் கருணாநிதி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். மு.க. ஸ்டாலின் 2011 ஜனவரி 12 நான் ஆதாரங்களோடு பேசுகிறேன். நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு பொருளை விவாதிக்க வேண்டாம் என்று சபாநாயகர் கூறுகிறார். பொருளை விவாதிக்க கூடாது. அதாவது சட்டமன்றத்தினுடைய மரபுகள் பேணப்படுதா சொல்லட்டும், மரபுகளை பற்றி இல்ல நீங்க பேசி வேடிக்கையாக இருக்கிறது. நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். நீங்க பேசி முடிங்க அண்ணா, பிரச்சனை இல்லை. சரி, நானே பேசுறேன். இல்ல ஒரு நிமிஷம் அபூபக்கர்ட்ட கேட்கிறேன். அதாவது சப்ஜெக்ட்ங்கிறது இன்னைக்கு சபையை சம்பந்தப்பட்டது, சபையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி சம்பந்தப்பட்டது. அதுபோக நாங்கள் சொன்ன கோரிக்கை டிரான்ஸ்பேரன்சி வேணும். இந்த ஓட்டெடுப்பில் இப்படி கூவத்தூரில் எல்லாரும் இருக்கிறதுனால பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகங்களை நாங்கள் சொல்லல, அதிமுகவினுடைய உறுப்பினராக இருந்தவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் 2 கோரிக்கை சொன்னோம். ஒன்று, மறைமுக தேர்தல் வைங்க, இல்லைன்னா ஒரு 2 நாள் எக்ஸ்டென்ஷன். இன்னைக்கு நடத்துறதுக்கு பதிலா ஒரு 2 நாள் கழிச்சு. அதுக்கு சொன்ன காரணங்கள் என்னன்னா, இன்னைக்கு என்ன சிக்கல்னா, நம்பிக்கை வாக்கெடுப்பு மறைமுக தேர்தல் அப்படின்ற ஒன்றுக்கு முன்னுதாரணம் இல்லை. ரெண்டாவது, 2 நாள் அன்னைக்கு இருந்த சர்சார்ஜ் அட்மாஸ்பியர்ல பண்ணக்கூடாது, அப்படியே அங்க இருந்து கொண்டு வந்தாங்க, அப்படி நிறுத்தினாங்க, அது கூடாது சொல்றீங்க. இன்றைக்கு 100 நாள் தாண்டிடுச்சு, 100 நாட்களை தாண்டிடுச்சு. சொல்லி முடிக்கலையே. அந்த 2 கோரிக்கைகள் சொன்னோம். அலுவல் ஆய்வுகளுக்கு உறுப்பினர்களை கூப்பிட்டாரு, பேசும்போது ஒரு கோரிக்கை சொன்னோம். சரிங்க, நடைமுறை இல்லையா மறைமுக தேர்தலுக்கு, 2 நாள் கழிச்சு வைங்க. இன்னைக்கு வைக்கிறதுக்கு போல செவ்வாய்க்கிழமை வைங்க, திங்கட்கிழமை வைங்க. நாள்ல சார் 112 நாள் கடந்துருச்சு. இன்னைக்கு வச்சாலும் முடிவுல ஒரு மாற்றம் வரப்போறது இல்லையே. நான் சொல்லி முடிச்சறேன். உறுப்பினர்கள் நான் சொல்லி முடிச்சறேன். சொல்லணும் எங்க அதுவே அவருடைய கம்ப்ளீட் பண்ணுமா இல்லையா? 2 கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அவங்களே அதிமுக உறுப்பினர்களே இருந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி
ஆட்சியில் உட்காந்துட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணலையே, எந்த பேரங்கள் நாங்கள் பண்ணலையே. ஆட்சியை கவுக்கிறதுக்கு முயற்சி யாராவது எதிர்கட்சியில் பண்ணமா? மறைமுகமா ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாரா இல்லையா? அது பேச்சோடு அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் யார் காரணம்? எதிர்கட்சிகள் அல்ல, அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் தான் காரணம். அவர் தனியாக பிரிஞ்சிருக்கிறாங்க, 3 அணியாக இருக்கிறாங்க, 4 அணியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனைகள் ஒன்று ஒன்று அவங்களே இருந்து வர்றதுதான். இப்போ இந்த பிரச்சனைங்கிறது ஆளுகின்ற ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி உள்ள விஷயம். அப்போ அந்த உறுப்பினராக இருக்கக்கூடிய சரவணனே ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே தப்பி ஓடி வந்தேன்னு அவர் தான் சொன்னார். கூவத்தூர்ல இருந்துட்டு தப்பி ஓடி வந்தேன்னு சொன்னாரு. அதே மாதிரி இங்க 11 பேர் அவங்க அணியில பணம் கொடுத்து ஆதரவை பெற்றாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இது வந்து எங்கயாவது ஆட்சியை கலைச்சிருக்காங்களா? நான் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று மாறி மாறி பேசலாம், அது விஷயம் வேற. அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அவங்க அன்னைக்கு ஆட்சியில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றி பெற்றாங்க, ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த குற்றச்சாட்டை ஒரு 2 நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க, டிவி நிறுவனங்கள். அதை வந்துக்கிட்டு சரவணன் வந்துக்கிட்டு டப்பிங் செய்தது போறேன்னு சொல்றாரு. இது உண்மையா இல்லையா? எப்படி டிடிவி தினகரன் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த உரையாடல் உண்மையா இல்லையாங்கிறது அங்கே இதே டப்பிங் பிரச்சனை தான், என்னுடைய குரல் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த பிரச்சனையும் அவர் சொன்னது உண்மையா இல்லையாங்கிறது சொன்னாதான் களங்கம் விளைக்கக்கூடிய உறுப்பினர்கள் அருமை சகோதரர் தனேரசு போன்றவர்கள் மீது அவர் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறதாக அந்த உரையாடலில் இருக்குது. நாங்கள் அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு சொல்லல, குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதை நீதி விசாரணை மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் கேட்கலாம், தவறு இல்லை. நீதிமன்றத்தில் சென்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சிக்க கூடாது, நீதிமன்றத்துக்கு உதாரணமாக நீரார் ஆடியாவை பற்றி அன்றைக்கு இருந்த சபாநாயகர் நீதி விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிடுறோம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு நாடாளுமன்றத்தில் சிபுசரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய இதே பிரச்சனை வந்தது, நிரூபிக்கப்பட்டது. வாக்கெடுப்பை அவர் வந்துட்டு செல்லாதுன்னு சொல்லி இருக்காங்க. இல்லன்னு இருக்குதா? இல்ல சட்டமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தகராறு வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கில் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள். அதாவது ஃப்ளோர்ல டெஸ்ட் எடுத்து தான் ஒரு சட்டமன்றத்தை நிரூபிக்க முடியும். நண்பர் அவ்வாறு கூறுகிறார். அந்த கேள்வி உங்களுடைய கேள்வி வாக்கெடுப்பு நடந்த விதம், அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பும் பின்பும் சொல்லப்படுகிற விமர்சனம், அதுதான் பிரச்சனை. அந்த ஆட்சி எங்களை அடைச்சு வச்சிருக்குன்னு சொன்னாங்க, தொகுதிக்கு போக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நல்லா தான் போயிட்டு இன்னைக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் கொண்டு வந்தால் அவர் வெற்றி பெறுவார். கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவார். யாரும் எந்த முகாமும் மாறல, யாரும் எதிர்க்கட்சிக்கு போகல. எனவேதான் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்ற ஆசையில் தினசரி ஒரு பிரச்சனையை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அமைதியாக நடந்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயல்கிறார்கள். கூவத்தூர்ல அடைச்சு வச்சது யாரு? அடைத்து வைக்கவில்லை. அவர் வரலாற்றை மறந்துவிட்டு பேசுகிறார். அண்ணா மறைந்த போது பிராட்வேயில் வரலாற்றை மறந்துவிட்டு பேச பிரச்சனை யார் கிளப்பினது? ஓபிஎஸ் திரு தனியரசு அதிமுகவுடைய உறுப்பினர்கள் பிரச்சனை கிளப்பினாங்க. நாங்க யாரும் பிரச்சனை கிளப்பலையே. திரு தனியரசு அவர்கிட்ட கேட்கிறது, இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சட்டமன்றத்தில் எத்தனையோ விவாதங்கள் நடந்திருக்கு. நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா, நீதிமன்றம் வரம்பு மீறி செயல்படுகிறது அப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ள பேசி இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் இது பற்றி விவாதங்கள் வந்திருக்கு. எனவே நீ அந்த பேசப்படவே இல்லை அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ள போக வேண்டியதில்லை. உங்களை கேட்கிறது, இந்த சம்பவங்கள் நான் அதை கூட ஆமோதிக்கிறேன், நான் ஒன்றும் சொல்லலை, சொல்லுங்க. இல்லை, திரு அபுபக்கர் கூட ஒரு கருத்தை சொன்னார். உங்களை போன்ற உறுப்பினர்கள் மீதே குற்றச்சாட்டு எழும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதுக்கு மக்கள்கிட்ட ஒரு விளக்கம் தர வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து தன்னுடைய எந்த அடிப்படையில் இந்த அரசு வெற்றி பெற்றது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது அப்படின்ற ஒன்றுக்கு களங்கம் சுமத்த கற்பிக்கப்படுற வேலையில் அப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த அரசுக்கு இல்லையா? ஒரு தார்மீக அடிப்படையில் அதை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது நம்ம முஸ்லீம் லீக் அபுபக்கர் அண்ணன் அல்லது காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்றத்திற்குள்ளேயும் வெளியில் இருக்குது.
அவங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய உணர்வுகளை சட்டமன்றத்துக்குள்ளே பிரதிபலிக்கிறதுக்கும் ஆளுங்கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கும் அதன் மீது வருகிற குற்றச்சாட்டுக்கு கேள்வி கேட்கறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. நான் மறுக்கவே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மக்கள் நல அரசு எந்த இடத்துலையாவது தவறு செய்து அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு தர வேண்டிய உரிய மரியாதை தர மறுத்து ஏதாவது ஒரு இடத்துல மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இந்த அரசு இயந்திரம் சுழன்றதா வரலாறே இல்லை. அது சட்டமன்றத்துக்குள்ளேயா இருந்தாலும் நீதிமன்றத்துக்குள்ளேயா இருந்தாலும் மக்கள் மன்றத்துலையாக இருந்தாலும் முழுக்க மக்களை சார்ந்தே இயங்குகிற மக்கள் நல்ல அரசு தான் அம்மாவுடைய அரசு. இதில் நீங்கள் அம்மாவுடைய அரசை 2012 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இவங்க ஆட்சி கைப்பற்றுகிற அளவுக்கு வாய்ப்பை இழந்தாங்க. காங்கிரஸ், திமுக, இதே அணிதான் 3 பேரும். இப்போ மக்களால் ஆட்சிக்கு மக்களாலுடைய வாக்களிப்பின் மூலமாக ஆட்சிக்கு வர முடியாத இவர்கள் மக்களால் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை நடத்துகிற அரசியல் சாசனப்படி உரிமையை பெற்றிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஐயாவோட அரசு 5 ஆண்டுகள் தொடர்ந்து நீடிப்பதில் இவங்களுக்கு என்ன கஷ்டம் சிரமம். அதில் இப்போ இவங்க கூவத்தூரில் அடைச்சி வச்சாங்கன்னு சொன்னாங்க ஐயா. அப்போ அது இதே உயர்நீதிமன்றத்துக்கு இவங்க போனாங்க. உயர்நீதிமன்றம் இவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட்டு அல்லது நடிகர் கமல்ஹாசன் வைக்கிற ஆர்கியூமெண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒற்றை வரியில் தான் பார்க்கணும். ஈவன் நீங்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கிற ஆர்கியூமெண்ட்டையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். என்னென்னா, மக்கள் ஓட்டு போட்டது 5 ஆண்டு கால ஆட்சிக்குனாலும் அது ஜெயலலிதா அவர்களுக்கான மேண்டேட். இந்த மேண்டேட் மற்றவர்கள் எடுத்துக்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்திய அரசியலமைப்பில் அப்படி வழி இல்லை. வழி இல்லை. இல்ல, எம்எல்ஏக்கள் தீர்மானிக்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்கொள்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சருக்கு நாம் ஓட்டு போடுறது இல்ல, சட்டமன்ற உறுப்பினரை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, சட்டமன்றத்தில் எடுத்துக்கிறாங்க. அவர் தான் முதலமைச்சர். அதுல இந்த டெக்னிகாலிட்டிஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாப்புலர் பர்செப்ஷன்ல எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிற மனநிலை என்பது திரு கமல்ஹாசன் போன்றவர்கள் இருக்கக்கூடிய மனநிலை என்பதை இந்த அரசுக்கு நான் ஓட்டு போடல. இல்ல, 69 கருணாநிதி அப்படித்தான் முதலமைச்சராக வந்தார். அண்ணா மறைந்த போது பெரும்பான்மையான வாக்குகள் இவர் சரித்திரத்தை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். அதாவது பிராட்வேயிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற சிறிய பையனாக ஏற்றுக்கிட்டாங்களா? 4 முதல்வர் அறிவிக்கப்பட்டு நீங்க 3ஆம் முதல்வர் பதவி ஏற்றிருக்காங்க. நடந்த அசாதாரண சூழ்நிலை வழங்கணுமா இல்லையா? அசாதாரண சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த போது அசாதாரண சூழ்நிலைக்கு யார் காரணம்? உறுப்பினர்களை வைத்திருந்தார். அசாதாரண சூழ்நிலைக்கு யார் காரணம்? அதுல சட்டமன்றத்துல மாற்று பிரச்சனை வரலையே. அந்த கட்சியை சேர்ந்தவங்க நம்பிக்கை யாரும் பிரச்சனை பண்ணல. ஓபிஎஸ் பக்கம் போய்க்கிறாங்களே, யார் நாங்களா காரணம்? சரி, நான் தனியரசு பேசுற வாய்ப்பை பாதியில அவருடைய வாதத்துக்கே வருகிறேன். ஒரே நிமிஷம் அவருடைய வாதத்துக்கு வருகிறேன். நம்பிக்கை வாக்கெடுப்பை யார் கோருகிறார்? ஓபிஎஸ் கோருகிறார். ஓபிஎஸ் கோரும்போது அதற்காக சட்டையை கிழித்துக் கொண்டு இப்ப ரணகலமாக்கியது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட நான் பேசுவதை எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இன்றைக்கு சட்டமன்றத்திலே அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒற்றுமையாக நின்றதை பார்த்து திகைத்து நின்றது. அடுத்த காட்சி என்ன என்று தெரியாமல் தான் அவர்கள் நடுரோட்டிற்கு சென்றார்கள். ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்குள் மித்தேபேதம் இருக்கலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். இதுதான் தமிழகத்திற்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி. ஒன்று, அவர் ஆட்சியை கைப்பற்றி நாங்கள் அவசரமா நிக்கன்னு சொல்லாரு. 13 ஆண்டுகள் இந்த இயக்கம் எதிர்க்கட்சியாக இருந்து அரசியல் நடத்திய ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய இயக்கம். எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. ஒன்று, அவர் 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று, சரவணனே என்கிட்ட மறுத்தார்னு சொல்லுகிறார். நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரவணன் மறுத்தார், அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை, அவங்க பாயிண்ட்டுக்கு விட்டுருவோம். அது சட்டமன்றத்தில் விவாதித்து அந்த தொலைக்காட்சி மீது நடவடிக்கைக்கு போயிருக்கலாம்ல. ஏன் அந்த தைரியம் உங்களுக்கு இல்ல? இன்னும் ஒன்று இருக்கு. ஒரு நிமிஷம். 2வது, நீதிமன்றத்தில் வழக்கு திமுக தொடர்ந்து இருக்குது. எங்களுடைய தளபதி அவர்கள் தான் இந்த ஓட்டெடுப்பு முறைகேடாக நடைபெற்றது, இதை நீங்க விசாரிக்கணும்னு ஒரு வழக்குக்கு போயிருக்கோம். இப்போ புதுசாக நாங்கள் இந்த சரவணனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு திரும்ப ஒரு நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம். அது 16ஆம் தேதி தான் வாதத்துக்கு எடுக்காவ, இன்னும் வாதத்துக்கு எடுக்கலை. அப்போ அது சப்ஜுடிஸ்னு சொல்ல முடியாது. 2வது, நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 194 விதியின் சப்செக்ஷன் 1, 2 அதை அவற்றை படித்து பார்க்க சொல்லுங்க. அது தெளிவாக நம்முடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை பற்றி மிக தெளிவாக அதில் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு உறுப்பினருக்கு பேசுவதற்கும் உரிமை இருக்கிறது. சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால்,
பாராளுமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய எந்த விஷயத்திற்காகவும் நீதிமன்றம் ஒரு உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதை சொல்லியிருக்கு. நீங்கள் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை நம்முடைய கருத்துக்களை சொல்லுவது. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச முடியாது என்று நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் எந்த இடத்துலையுமே நம்ம தடுக்கல. எனவே நம்முடைய கடமை பேசுகிறேன். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நடந்தது. அதை நீங்க பேரவைத் தலைவர்கள் நீங்க சட்டத்தை பற்றி பேசுங்க. சட்டத்தை பற்றி பேசுங்க. சரவணன் மறுத்து இருக்கிறார், என்னிடம் மறுத்தார். நீங்க பிரிவிலேஜ் பத்தி பேசுறீங்க, நீங்க பிரிவிலேஜ் பத்தி சொல்றீங்க. இல்ல, அவருடைய நீங்க சொல்ற சப்ஜெக்ட் வேற. உரிமையா தானே நீங்க தனியரசோட பிரிவிலேஜ் நீங்க 3 பேர் எடுத்துக்கிறீங்க, அவருக்கான நேரத்தை கொடுக்காம. ஒரே ஒரு நிமிஷம். உங்களுடைய உரிமை என்பது என் மூக்கை தொடும் வரைதான். இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர் சட்டமன்ற உறுப்பினர் நான். அவர் என்னிடம் விளக்கம் அளித்திருக்கிறார். நான் தவறுதலாக சொல்லவில்லை, தவறாக வந்திருக்கிறது என்று சொல்கிறார். உங்களுக்கு என்ன அக்கறை? இல்ல இது அதிமுக திமுக பிரச்சனையாக நான் இதை பார்க்கல. அதை தாண்டி இதுக்கு வேற ஒரு பரிமாணம் இருக்கு. மக்கள் வாக்களித்து இருக்கிறாங்க. தங்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு, இப்படியான குற்றச்சாட்டு வருது. அதுல அவர்கள ஒரு எம்எல்ஏவே சொல்றார், அவரே மறுக்கிறார், அவர் மாற்றி பேசுகிறார், இப்படிலாம் இருக்கு. இப்ப மக்களுக்கு நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவங்களா இல்லையா? அவர் மாற்றி பேசுகிறார் என்பது தவறு, மறுக்கிறார் என்பதுதான் உண்மை. மாற்றி பேசவில்லை, அவர் தெளிவாக கூறுகிறார் என்று அவர் இப்பொழுது உரிமை மீறல் அவருடைய பேச்சின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவங்களுடைய அணியை சார்ந்தவர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மிக தெளிவாக கோரிக்கை வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு என்ன பேச போறியாது? இயல்பாகவே சட்டமன்றத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய மாண்பு, மக்களாட்சி தத்துவத்தினுடைய முழு வடிவமாக இருக்கிற சட்டமன்றத்தில் ஒரு ஒரு காட்சியை முதன்மைப்படுத்தி பொறுப்புள்ள எதிர்க்கட்சி இன்று நடந்த வனம் மற்றும் சுற்றுப்புறச் சூழல் சம்பந்தமான கோரிக்கையின் மீது விவாதத்தில் பங்கெடுக்காமல் 3 சட்டமன்ற கட்சியினுடைய முஸ்லீம் லீக், காங்கிரஸ், திமுக திட்டமிட்டு மக்களுடைய பிரச்சனை புறந்தள்ளிவிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பேனா வாங்கி கொடுத்தார், டீ வாங்கி கொடுத்தாருங்கிற பிரச்சனையை எழுப்பிட்டு உயர்நீதிமன்றத்தை போய் கதவு தட்டி கொடுத்தது டீ வாங்கி கொடுத்த மேட்டரா தெரியுது. அதே தப்பு கைவிட்டு தானே. ஒரு நிமிஷம் ஐயா, உதாரணத்துக்கு தான். அப்புறம் இவங்க உயர்நீதிமன்றத்திற்கு போனதும் ஒரே கட்சி ஒரே தலைவர். நீங்களே இதே அரங்கில் சொன்னீங்க, கூவத்தூர்ல எடை கூடி வந்தாங்க, வலு இல்லாத உறுப்பினர் எல்லாம் எடையை கூட்டினாங்க, கருப்பா இருந்தவங்க எல்லாம் கலராகி வந்தாங்க சொன்னீங்க. ஆமா, எந்த இடத்துல இப்ப பாருங்க, இப்ப கூட என்ன சொன்னாங்கன்னா 2 வகையாகவும் ஊடகம் எங்களை கலங்கப்படுத்த முயற்சி பண்ணிச்சு. ஒரு இடத்துல சுத்தி அடியாட்கள் இருக்காங்க, வாயில துணி வச்சிருக்காங்க, கைகளை விளங்க மாட்டிருக்காங்க, சோறு இல்லைன்னு உயர்நீதிமன்றத்தினுடைய கதவை போய் அரசியல் கட்சிகள் தட்டிச்சு ஊடகமே மகிழ்ந்தாங்க. அப்புறம் ஐஜி வந்தார், உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தோடு உத்தரவின் பேரில் தனித்தனியாக வாக்குமூலம் பெற்று உயர்நீதிமன்றத்தில் போய் இல்லை செய்கிற அறிக்கை கொடுக்குறாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சுதந்திரமா இருக்கிறாங்க. எந்த ஐஜி யார் ஒன்றும் இல்லையா, சுதந்திரமா இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்க, சுய விருப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு இன்னும் மறுபடியும் என்ன சொல்றீங்க? முதல்ல சோறு இல்லாம கட்டி வச்சு சித்திரவதை செய்யறாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? பூரா தங்கமும் வைரமும் வைடூரியம் போட்டு அவங்க ரொம்ப சுகபோகமா அப்படி சொர்க்கத்தில் மிதக்கிறாங்க. நீங்க 2 விதமான காட்சிப்படுத்தி, ஒன்று வலிமையான செல்வத்தில் மிதக்கிறதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் அவமானப்படுத்தினீங்க. 2வது அது கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க தடுத்து வச்சு சோறு இல்லாமல் கிடக்கிறாங்கன்னு 2 பச்சை பொய்ய எல்லா அரசியல் கட்சிகளும் சொன்னாங்க. அதை எல்லா ஊடகங்களும் திட்டமிட்டு பரப்பியது. 2 உண்மை இல்லை. இதில் செல்வத்தில் குளித்ததும் இல்லை, வைடூரியம் மாளிகையில். தமிமுன் அன்சாரியோட அறிக்கையில் கரன்சி பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிற கருத்துக்கள் வருது. அவர் எதற்காக அந்த கருத்தை அந்த கருத்து நல்ல கருத்து, ஆனால் அப்படி கல்லுண்ணாமை பற்றி திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா ஏன் சொல்ல நேர்ந்தது அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்டோட நாம பேச இருந்துச்சு. நான் அவர் மீது எந்த குற்றச்சாட்டு நான் சொல்லல. அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துல ஊடுபாவாக மறைஞ்சிருக்கக்கூடிய சில செய்தி அதுல இருக்கு. இல்ல, மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறது தமீமும் அன்சாரி. அவரை என்ன சொல்லுகிறார்? பணம் பெற்றார் என்று அவர் சொல்லுகிறார். நான் அங்கே கூவத்தூரில் நான் இல்லை, எங்களுடைய இயக்கம் அது இல்லை, எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் அவருக்கு ஆதரவு அளித்ததற்காக எங்கள் இயக்கத்திற்கு ஒரு வாரியத் தலைவர் பதவி தான் நாங்கள் கேட்டோம் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர் இதற்கு மேலாக அவர் வணங்குகிற தெய்வத்தின் மீது ஆணையாக என்று கூட அவர் கூறுகிறார், அவர் நம்பிக்கை வைத்திருக்க தெய்வத்தின் மீது. அப்படி என்றால் என்னுடைய குற்றச்சாட்டு என்ன என்றால், நீங்கள் ஏற்கனவே கேட்டது ஒரே பாயிண்ட், அந்த தமிமுன் அன்சாரி விளக்கம் தந்திருக்கிறார். இது விளக்கம் தர வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதை நான் 100% ஏற்றுக்கொள்றேன். இது ஒரு தனிப்பட்ட ஒரு உறுப்பினர் மீது சொன்ன குற்றச்சாட்டை அவர் பொதுவெளியில் தன் மீதான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதுக்கு அவசியம் இருக்கு, அது அவருடைய கடமையும் கூட.
அதையே சட்டமன்றத்தில் விவாதித்து எல்லா உறுப்பினர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருந்தால் என்னன்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம இது எனது ஒரு இடைவேளைக்கு அப்புறம் அவர் தான் பேச வந்தார். சரி, ஒரு வாய்ப்பு கொடுக்கல என்னதுல இல்ல ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். இந்த எதிர்ப்பு அப்படின்றது திமுக சொல்லுகிறது, எங்களை வெளியேற்றி விட்டு நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறத ஆளுங்கட்சி விரும்பலை, எங்களை முற்றாக வெளியேற்றி விட்டு சட்டசபையை நடத்தணும்னு திமுக சொல்லுது. சட்டசபையை நடத்தவே விடக்கூடாது அப்படின்ற மனநிலையோட திமுக காரங்க சட்டசபைக்கு வர்றாங்க அப்படின்னு ஆளும் தரப்பு சொல்கிறது. இந்த முரண்பட்ட நிலை அப்படின்றது இருக்கிறதா? அந்த முரண்பாடு கூர்மை அடைஞ்சிருக்கா? அது தமிழ்நாட்டுக்கு நல்லதா அப்படின்றது ஒன்று. இந்த விவாதம் நடந்திருந்தாலும் நடக்காமல் போனாலும் இந்த ஆட்சிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. இந்த விவாதத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, எடுக்கலைனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இந்த ஆட்சியின் மீதான மதிப்பு, இமேஜ் அப்படின்ற ஒன்றை இந்த ஆட்சிக்கு மக்கள் ஏற்பு இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து விமர்சனத்துக்கு ஆளாக்குறதுக்கான ஒரு உத்தியாக இதை எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை எழுப்புகிறார்களா அப்படின்ற பிரச்சனையும் நம்ம விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் தொடர்கிறது. காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு அபுபக்கர், மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏராளம். ஆற்று மணல் பிரச்சனையில் தொடங்கி, நீட் விவகாரத்தில் இன்றைக்கி மாணவர்களும் பெற்றோர்களும் பதைச்சிட்டு இருக்கிறதுல தொடங்கி, மாட்டிறைச்சி விவகாரத்தில் மாநில அரசின் நிலை என்ன அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்கறதுல தொடங்கி, பேசுவதற்கான பிரச்சனைகள் ஏராளம் இருக்குது. 140 ஆண்டு கால வறட்சி. ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனையை கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு இதை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இந்த அரசை, இந்த ஆட்சியை விமர்சிப்பதற்கான ஒரு முக்கியமான டூல். இதற்கு ஆளும் கட்சியினரால் இந்த விவாதிக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க, எனவே இதை நம்ம ஸ்டெப்அப் பண்ணுவோம், இதை ப்ரெஷர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி இதை பண்ணுறாங்களா? இன்னொன்று, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, ஆளுங்கட்சி திமுக சபையில் இருக்கிறத அவங்கள வெளியேற்றி விட்டு சபையை நடத்திக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லைன்னு திமுக சொல்லுது. சபையை சுமூகமாக நடத்துறதுக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டுறாங்க, பிரச்சனை பண்ணும் நோக்கத்தோடய வர்றாங்கன்னு சபாநாயகர் தரப்பு சொல்லுது, ஆளும் தரப்பு சொல்லுது. இந்த முரண்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் பிரச்சனைகளை பேசணும்னு சொன்னீங்க, அது முழுமையாக நீங்கள் 100க்கு 100% கரெக்ட். நீங்கள் சொன்னது இது மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். மக்கள் பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கக்கூடியதாக நாங்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆளுகின்ற ஆட்சிகள் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் முன்னெடுத்து செய்யக்கூடியவராக எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளையும் அரசாங்கத்துக்கு முன்னாடி அவர் நடவடிக்கை எடுத்தார். இன்றைக்கி தூர்வாரப்படக்கூடிய விஷயங்கள் எங்கேயும் எத்தனை இடங்களில் எதிர்க்கட்சிகள் தூர்வாரிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு தூர்வார போனாங்க, பிரச்சனைன்னு சொல்லி நின்று போச்சு. தூர்வார மிஷின்லாம் அப்படி நிற்கிது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாமே தலையிடுறோம். இப்போ இந்த பிரச்சனைங்கிறது தனிப்பட்ட சில ஆட்களினுடைய பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு தலைகுனிவு. யார் வேண்டாலும் எது வேண்டாலும் பேசலாம், பத்திரிக்கையில் டிவியில் காட்டலான்டா. அப்போ எதுக்கு நம்ம அரசாங்கத்தினுடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி பேசுகிறாங்க? மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பற்றி ஒரு தவறான குற்றச்சாட்டோ உண்மையான குற்றச்சாட்டோ திருச்சி சொல்லப்பட்டதுங்கிறது ஒரு சந்தேகத்தின் பேரில் இருக்கக்கூடிய விஷயம். தமிழகத்தினுடைய பார்வைங்கிறது இந்தியாவில் இன்றைக்கி வெக்கி தலைகுனியக்கூடிய அளவில் இருக்குது. மாண்புமிகு மறைந்த முதல்வருடைய மறைவுக்கு பிறகு நடந்த அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மளை ஒரு தவறாக நம்ம கீழே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. உலகம் முழுவதும் இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலைகளில் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை மக்கள்கிட்ட நம்ம தெளிவுபடுத்தணும். இது கரெக்டாக தப்பாங்கிறது சொல்லணுமா இல்லையா? இப்போ இன்றைக்கி அவரை பற்றி சொன்னவங்க நாளைக்கு என்னை பற்றி சொல்லுவாங்க, அவரை பற்றி சொல்லுவாங்க, யாரை பற்றி சொல்லலாமா இல்லையா? அந்த டேப்பிங் பண்ண கம்பெனி அவங்க என்ன சொல்கிறாங்க, டிவி சேனல், நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இவர் எம்எல்ஏ சரவணன் அது உண்மை இல்லைன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இதே எம்எல்ஏ சரவணன் மாறி மாறி ஏற்கனவே இந்த பேசின பிரச்சனையாக பார்க்க வேண்டாத பொதுவாகவே இது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாயிட்டு. இது கரெக்டா இல்லையான்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லட்டும். நீதிமன்றத்தை சொல்றதை நாங்க ஏத்துக்கிட்டு போறோம். பேச வேண்டிய விஷயம் நீதி விசாரணை ஏத்துட்டு போறோம் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனை எதுவுமே கண்டுக்கிற கூடாதுன்னா இப்ப எப்படி ஆட்சி நடத்துவாங்க? ஆட்சி நம்பிக்கை இருந்தால் ஆட்சி நடத்த முடியும். நாங்க அதுதான் சொல்றோம். இன்னைக்கு ஒன் வேர்டு எலும்பு இவ்வளவு பிரச்சனை வருதா இல்லையா? குற்றம் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர் இருக்கிறாரு, 4 உறுப்பினர்கள் மேலே சொல்லியிருக்காங்க, அவர் இருக்கு, சரவணன் இருக்கிறாரு, அரசாங்கம் இருக்குது, அவையில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது முதலமைச்சர் எழுப்பி சொல்லட்டும், உரிய விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிடுறோம், விசாரணையினுடைய அடிப்படையில் எங்களுடைய நடவடிக்கை இருக்குன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்படி வேற ஒன்றும் விரிவாக சொல்ல தேவையில்லையே.
இப்போ இதேமே கண்டுக்கிறாம போனா இருங்க. எதிர்க்கட்சிகளை கேட்பாங்களா இல்லையா சார்? மக்கள்கிட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டா என்ன சொல்றாரு? அண்ணா இப்போ நீங்கள் வாய் மூடிகளாக இருக்க முடியும். என்ன இருங்க, ஒரு நாள் விசாரணை அமைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் முதலமைச்சர் எந்திரிச்சு சொல்லுங்க, நாங்கள் இந்த பிரச்சனையை விட்டுறோம், அடுத்த பணிக்கு போகிறோம்னு நீங்கள் சொன்னீங்களா? அவருக்கு அவன் கேட்கலையா? அவர் விளக்கம் சொல்லலையே. எங்களோட நோக்கம் நீங்க சார், இருந்தா ஒரு நிமிஷம் நாளைக்கு எழுதி கொடுங்க, நாளைக்கே நாளைக்கு விவாதிச்சோம். அவர் தான் எழுக்கவே முடியாது பற்றி எங்களுக்கு தெரியாத தலைவர், நீங்க இதை எழுதி பத்தி கொடுத்து பேசுங்க. அதிகாரிகள் அதெல்லாம் நீங்க சரி, இதை என்னதான் செய்யணும் சொல்லுங்க. சொல்லி யாரு கேட்க சரி, இந்த போறா? பிரச்சனை என்னதான் செய்யணும்? கண்டுக்கிறாம விட்டுணுமா? இந்த பிரச்சனையை கண்டுக்கிறாம விட்டுணுமா? இல்ல, நீங்களே சொல்லுங்க. எதிர்க்கட்சி இதை பிரச்சனை எப்படி கேட்கலன்னா நான் அவ்வாறு கூறவில்லை. இல்ல, எதிர்க்கட்சி நீதிமன்றத்தில் வேலை இருக்கிற ஒரு என்ன? பொருளை இல்ல, விவாதிக்க முடியாது எதிர்க்கட்சி என்றுதான் சொல்கிறோம். இல்ல, எதிர்க்கட்சியோட வேலை என்னன்னு இவங்க நினைக்காவ? இருக்கிற நாங்க டோட்டல் சப்மிஷன் ஆகணும்னு நினைக்காவளா? சார், ஒரே ஒரு கேள்வி நான் கேட்க. கல்யாணம் பண்ணுங்க, மறியல் பண்ணுங்க. இல்ல, அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு போங்க. மறியல் செய்து எந்த விதத்தில் நியாயம்? திமுக அதை கேளுங்க. இல்லங்க, திமுக மறியல் செய்து வந்து- எந்த விதத்தில் நீங்க சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புங்கள், நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள், எங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறுங்கள். ஒரு நீதி விசாரணையை நீதிமன்றம் என்ன சொல்ல நீதிமன்றம்? கொள்கிறோம். சட்டமன்றத்துல fight பண்ணது எங்க வேலை? மக்கள் நீதிமன்றத்தில் மன்றத்துல fight பண்ண முடியாது. முடியாது. அதாவது சாலை மறியல் செய்வது எந்த விதத்தில் நியாயம்? இருந்தா இப்போ அந்த சம்பவம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம அப்படி ஒரு ஆள் நபர் பேசுறாரு, எந்த இடத்துலையாவது நான் இதை மேலாண்மை செய்தேன், இவ்வளவு பணம் இவளுக்கு நான் கொடுத்ததை பார்த்தேன், அல்லது நான் வாங்கினேன், அல்லது நான் கொடுத்தேன், ஒரே ஒரு வார்த்தை எங்கேயாவது அதில் இருக்காயா? நீங்களும் மறக்கலையே. மறக்கல. யாருமே மறக்கல. இருங்க, இந்த மூணு அணியில எந்த அணியுமே மறக்கலையே. நான் ஒன்றை அதுக்கு சொல்றேன். எதுக்கு அடுத்தவங்களை பத்தி அதான், பேசுறீங்க? அதான். நீங்களே மறக்கலையே. என்ன சார் சரவணன் நியாயம்? சரவணன் என்ன சொல்லிட்டு வெளியில வந்தாரு? என்ன நியாயம்? இல்ல, இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். என்ன இப்ப நியாயம்? ஒரு- அவரை பற்றி குற்றம் சாட்டுகிறார். ரெண்டு பேருமே அமைதியாக இருக்கிற போது நான் எங்க, எனக்கு என்ன வேலை அதிலே? தமிழ்நாட்டுல என்ன வேலை இல்ல? இல்ல, இதுவரையிலும் இது- தமிழ்நாட்டுல இதுவரையில் இருந்த பிரச்சனை வந்து சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கிறப்ப, நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கிறப்ப ஓட் ஃபார் கேஷ் ஃபார் ஓட்டுக்கு பணம் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவுன்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப அந்த பிரச்சனைன்றது அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஒரே நிமிஷம் இரு. ஐயா, இப்போ ராஜ்யசபா எம்பி எப்படி ஜெயிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். மல்லையா அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொன்னான். அது இந்தியாவில் யதார்த்தமாக நடக்கு. இப்போ கூட நீங்கள் ட்ரம்ப் வெற்றி அமெரிக்காவில் அப்ப இங்க நம்ம ஏத்துக்கணுமா? தலைவர் ட்ரம்ப் அமெரிக்காவில் உயர்ந்த ஜனநாயக சட்டத்தினுடைய ஆட்சி இருக்கிற ட்ரம்மே இப்போ ரஷ்யாவுடைய உளவுத்துறையுடைய சப்போர்ட்டில் ஜெயிச்சாருன்னு அங்கே பிரச்சாரம் நடக்குது. இங்கே வந்து இந்தியா மாதிரி நாட்டில் யதார்த்தத்துக்கு புறம்பா நீங்கள் எல்லா நடவடிக்கைகளையும் யதார்த்தத்துக்கு புறம்பாக இருந்து விதிகளின்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்த முடியறதில்லை. அதை தான் இப்போ சட்டமன்றத்திற்குள்ளே இவங்களுடைய எதிர்க்கட்சி உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அதே தலைவர் வந்து இங்கே விவாதிக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் இங்கே விவாதித்து 3/4 மணி நேரம் சட்டமன்றத்துடைய அவையினுடைய நடவடிக்கைகளை நிறுத்திட்டு வெளியே போய் மீடியா பார்க்குறாரு. மீடியா பார்த்துட்டு இந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லிட்டு நேராக ரோட்டில் போய் பஸ்ஸை மறிக்கிறாரு. இப்படி அடுத்த கட்டத்துக்கு வேறு என்ன, இவங்க பஸ்ஸை மறிக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பழக்கம் இல்லை. இப்போ அது இருந்தால் அதுக்கும் போயிடுவாங்க. அப்போ மண்டபத்தில் போய் 3 மணிக்கு இவங்களை விட்டுருக்காங்க. இப்போ சட்டப்படி ரோடு மறியல் பண்ணதுக்கு சாதாரண மக்கள் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள், மக்களினுடைய பிரதிநிதிகள் இவங்களே சட்டத்தை மீறி இருக்கிறாங்க. இப்போ அவன் எம்எல்ஏ சரவண சொன்னது தப்புன்னே வச்சுக்குவோம். இவங்க போய் ரோட்லுக்கு வந்ததுக்கு சட்டப்படி அதுக்குரிய விதிகளின்படி சாலை மறியல் பண்ணதும் அந்த குற்றச்சாட்டும் ஒண்ணா? பரவாயில்லைங்க. சாலை மறியல் உங்க- காலத்துல உங்க- எவ்வளவு- உங்க- எவ்வளவு உங்க- கேள்வி- அவர் அவர் சொல்ல சொல்ல வருகிற வருகிறது. கேள்வி இன்னும் முடியல. பிரிவு போடுங்க. ஒரு மீறல், ஒரு மீறல். நெறியாளருடைய சாலை மறியல் என்பது ஒரு மீறல். அது சாலை மறியல்ன்றது சட்டப்படி நடக்கிறதே இல்ல. உங்களுடைய நெறியாளருடைய தேவை என்ன? கேள்விக்கு நீதி விசாரணை. பதில் வரல. நான் நான் சட்டமன்றத்திலே பதில் அது மறுக்கப்படுகிறது. அதாவது- நீதிமன்றத்திற்கு இல்ல, இல்ல, செல்லுங்கள். உங்களுடைய கேள்வி சார், நீங்கள் நெறியாளர் சாலைக்கு சென்றால் உங்களுடைய நோக்கம் என்ன? நெறியாளருடைய சட்டம் கேள்வி- இந்த ஆட்சியை தனியரசு சொல்றது மாதிரி இந்த திமுக எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், இந்திய முஸ்லீம் லீக் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் நீங்க சிறையில தள்ளிடலாம். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? சார் பிரச்சனை இல்ல. அதனால இல்ல. விசாரிக்கிறேன் சார் ஒரு நிமிஷம் சார், அதாவது ரொம்ப நேரமா குறுக்கிட நீங்க அடிப்படையா கேட்ட கேள்வி, திமுக வந்து வேண்டுமென்றே ஒரு ஆட்சியை வந்து அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறதா? இல்ல திமுக வந்து விவாதங்கள்ல ஒருவர் சொல்லி இருக்கிறார்ன்ற ஒரு கருத்தை தாண்டி இதுல என்ன ஆதாரம் இருக்கிறது? அவர் கேட்கிற ஆதாரம் அதான் நீங்க கேட்ட கேள்வி. ஒரு ஆட்சியை கலைப்பதற்கான ஆதாரம் இதுல ஏதாவது இருக்கா? நெறியாளர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வரேன். திமுக வந்து முட்டாள்தனமா இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படி நாங்க சொல்ல வரேன். இல்ல, உங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அதாவது சபை நடவடிக்கைகளில் திமுக பங்கெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொரு இலாகாவிலும் நாங்கள் வச்சிருக்கோம் பட்டியல் போட்டு. இன்றைய தினம் கூட சுமார் 25க்கு மேற்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானங்களை நாங்கள் கையெழுத்து போட்டு அங்கே கொடுத்துருக்கோம். அப்போ மக்கள் பிரச்சனை நாங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. இந்த சபாநாயகத்தை நீங்கள் கேளுங்க, எத்தனை நூற்றுக்கணக்கான கவனஈர்ப்பு தீர்மானங்கள், ஒத்திவைப்பு தீர்மானங்கள் திமுக சார்பிலும் திமுக உறுப்பினர் சார்பிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவாதத்துக்கு எடுக்கப்பட்டதா? இது ஒரு வெட்டு தீர்மானங்கள் கொடுத்துருக்கோம். இது ஒரு கேள்வி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க வந்து இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்காத நாங்கள் சொல்லுகிறோம். சபாநாயகர் திட்டமிட்டு வந்தார். காரணம், இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உடனடியாக இந்த பிரச்சனையை கிளப்பி நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பு குரலை சொன்ன உடனே
அவர் உடனடியாக பேப்பர் எடுத்து படிச்சாச்சு. நீண்ட பட்டியலை ஏற்கனவே தயார் செய்த பட்டியலை கொண்டு வந்து தவறான தகவல் ஐயோ படித்து சார் இதற்கு முன்னாலே இருக்கு. இதற்கு முன்னால் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் உண்மையிலே மக்கள் நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க வந்து இந்த பிரச்சனையை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் தரப்பில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பிரச்சனை நாளைக்கு அவங்க தயாரிப்போட வர்றதுல பிரச்சனை இல்லை. ஏன் இந்த அணுகுமுறைன்றது கேள்வி. அணுகுமுறை என்ற விதத்தில் இந்த முரண்பாடு ஏன் கூர்மையடையுது? என்னை கொஞ்சம் விலாவரியா பேச வேண்டும். ஏனென்றால் முன்னேற்ற கழகத்திற்கும் சபை மாண்புக்கு சம்பந்தம் கிடையாது. ரெண்டு சபாநாயகர் மடியிலே போய் உட்கார்ந்த சம்பவங்கள் எல்லாம் வரலாறு பார்த்திருக்கிறது. சமீபத்தில் கூட சபாநாயகர் கையை பிடித்து என்ன பேச விடுங்க, நீங்க பேசிட்டு எல்லா கட்சியும் சார்ந்தவராக இருக்க வேண்டும். அபூபக்கர் இவர் எப்படி இருக்கிறார்? ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் எதிர்க்கட்சிக்கு கட்சிக்காரராக செயல்படுகின்றார் தனபால் அவர்கள். இது எனக்கான நேரம். இது எனக்கான நேரம். நான் பேசுவதை கேட்டுவிட்டேன். நான் முழுமையாக கேளுங்க. சபை மாண்பிற்கும் அவர்கள் சம்பந்தம் இல்லை. அதாவது கடைசி 10 நிமிஷத்துல இருக்கிறோம். புதிய குற்றச்சாட்டுகளுக்கு போக வேண்டாம். இந்த முரண்பாடுகளுடைய செயல்பாடு சரியா தவறு எப்படி என்றால், நீதிமன்றத்தில் நாங்கள் எதற்காக மறுக்கிறார்? நீதிமன்றத்தில் இருக்கிறது, அதை நான் பேச விட மாட்டேன் என்று கூறுகிறார். அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. சரி, நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் பேச விடலை என்னன்னு வெளிநடப்பு செய்துவிட்டு நீதிமன்றத்தில் எங்களுக்கு பேச இதை வாய்ப்பு தரவில்லை, எனவே நீதிக்கு தாருங்கள் என்று நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே சென்றீர்கள்? நடு ரோட்டிற்கு செல்கிறீர்கள், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பார்க்கிறீர்கள். எனவே உங்களுடைய நோக்கம் இந்த ஆட்சி போக வேண்டும். அதாவது உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மீது அக்கறை அது சாலை மறியல் இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருன்னா தமிழ்நாடு முழுக்க மதுக்கடைகளுக்கு எதிராகவும் மாற்று மணல் பிரச்சனைக்கு எதிராகவும் நாள்தோறும் சாலை மறியல் நடக்குது. அதனால எல்லாமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்கிறீர்கள். ஒரு தலைவனாக தன்னை முன்னிறுத்தவன், நாளைய முதல்வர் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறவர் சாலை மறியல் அழைக்கலாமா? அவர் எப்படியாவது முதல்வராயிட வேண்டும், எப்படியாவது முதல்வராயிட வேண்டும் ஒரே செயல்தான் சட்டமன்றத்திற்கு வருகிறார். தினசரி தொந்தரவு செய்கிறார், தப்பான அண்ணன் சொன்ன மாதிரி. அதாவது அவன் கட்சியினுடைய கொள்கையை சொல்லட்டும், தப்பு, அது பிரச்சனை இல்லை, அவருடைய இஷ்டம். ஆனா தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது. சாலை மறியல் பண்ண தப்புன்னு சொன்ன அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு குடிநீர் இருக்கக்கூடியவர் பொதுவான ஆளா இருக்கணும். நம்ம சபாநாயகர் மாண்புமிகு தனபால் அவர்கள் அப்படி இல்ல. அது தவறான குற்றச்சாட்டு. அவர் அதிமுக சபாநாயகர். அவர் தவறான குற்றச்சாட்டு. அவர் இல்ல முன்னுதாரணங்கள் நீங்க இத குடுக்கவே விட மாட்டீங்க. முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. மறைந்த முதல்வர் அம்மா அவர்களுடைய காலத்துல சொல்லக்கூடிய நடவடிக்கை கூட அவர் எடுக்க மாட்டார். 4 கட்சி தான் இன்னைக்கு இருக்குது. 4 கட்சிகள் இருக்குது. 4 கட்சிகளுக்கு அலுவலகத்தை அவங்க ஒதுக்கினதை இந்த ஆள் நிறுத்தினார். நான் பாதிக்கப்பட்டேன். நான் சொல்றேன் எளிமையாக இல்லன்னு சொல்ல முடியுமா? எளிமையாக ஒரு இல்லன்னு சொல்ல முடியுமா? சார் எவ்வளவு நேரங்களை ஒதுக்குறாரு சொல்லிட்டோம். சார் இது சரவணன் ஆளுங்கட்சிக்கு என்ன நேரம் ஒதுக்குறாரு, எதிர்க்கட்சிக்கு என்ன நேரம் ஒதுக்குறாரு சொல்லுங்க. இன்னைக்கு எடுத்துக்கிறங்க. ரெண்டே விஷயம். இன்னைக்கு வந்துகிட்டு ரயில்வே மேம்பாலம் சம்பந்தப்பட்ட சபாநாயகரை பற்றி ரயில்வே மேம்பாலம் தவறாக வாதிட்டுக் கொண்டிருக்கிறார். அதுல வந்து சபாநாயகரை பற்றி காங்கிரஸ் உறுப்பினர் விஜயதரணி எழும்பி அவங்க தொகுதியில சொல்றாங்க இது சென்னை சம்பந்தப்பட்டது, நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 உறுப்பினர்கள் எழும்பி தவறான தகவலை சொல்றாரு. அப்படி இல்ல, அதுக்கு பொருளில் இருந்து விலகி செல்ல மூல கேள்வியை தொடர்ந்து மூல கேள்வி கேட்கிறார். எப்படி மூல கேள்வி என்பது ரயில்வே பேரவைத் தலைவருடைய விவாதமாக இதை மாற்ற வேண்டாம். சபாநாயகர் பற்றி விவாதமாக இதை மாற்ற வேண்டாம். நம்ம சப்ஜெக்ட் வருவோம். நான் எளிமையாக 2 விஷயம். திமுக வந்து வாதம் பண்றதை நீங்க விரும்பலையா? அணுகுமுறை தவறு. அவருடைய நோக்கம் வட போச்சேன்னு சாதாரணமா சொல்ற மாதிரி ஆட்சிக்கு வர முடியலங்கிற ஆதங்கமும் சக்தி இல்லை. அவர் ஆட்சிக்கு வர முடியவில்லைங்கிற ஆதங்கத்தில் விரக்தியில நிறைய காரியங்களை செய்து கொண்டு நான் தனிப்பட்ட முறையில் அவர் மீது எந்த விருப்பம் இல்லை. நான் உண்மையான நல்ல பாலிடிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக எம்எல்ஏ ஆனவன். அவருடைய அணுகுமுறை தவறு. நான் சொல்கிறேன், ஒரு சாதாரண குடிமகன் குடிநீர் வரவில்லை என்று ஒரு அலுவலகத்திலே புகார் கொடுக்கிறார். வரவில்லை என்றால் கலெக்டரிடம் மனு கொடுக்கிறார். மனு கொடுத்து விட்டு கோர்ட்டுக்கு செல்கிறார். கோர்ட்டுக்கு செல்வதுதான் முறை.
அதுபோல சபாநாயகரிடம் சொல்லி சபாநாயகர் மறுத்தால் அவர் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கலாம். நீதிமன்றத்திற்கு நேராக சென்று விட்ட பிறகு சபாநாயகரிடம் முறையிடுவதுங்கிறது சட்டத்திலே அனுமதி இல்லை, முன்னுதாரணம் இல்லை. ஒரு சாதாரண ஏழை குடிமகன் தண்ணீர் வரவில்லை என்று கலெக்டர்ட்ட மனு கொடுத்து தண்ணி வரலன்னு மறியல் பண்ணா அரஸ்ட் பண்ணுகிற இந்த சட்டம், அந்த சட்டத்தை ஏத்துகிற சட்டமன்றத்தில் இருக்கிற நபர் அவ்வாறு செய்யலாமா, சட்டத்தை முறிக்கலாமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டிருக்கோமா இல்லையா? காவேரி பிரச்சனையில போட்டோமா இல்லையா? நீடு பிரச்சனையில போட்டோமா இல்லையா? அவர் எத்தனை பிரச்சனை போட்டிருக்காரு? கட்சி என்பதற்காக தவறான அதெல்லாம் கிடையாது. சாரி, நீங்க தவறான வாதத்தை ஏழை குடிமகனுக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு நீதியா? அதெல்லாம் கிடையாது. அவர் நாளைய முதல்வர் என்று தெரிவித்துக் கொள்கிறார். அவர் முன்னுதாரணம் அதெல்லாம் சொல்லாதீங்க. பார்க்கிற சாதாரண குடிமகன் மனு கொடுத்து விட்டு போராடலாம் என்ற மனோபாவத்தை வளர்க்கிறார். அது தவறு. ஒரு நம்ம டிபேட்டுக்குள்ளே நிற்போம். அதாவது என்ன நம்ம இந்த டிபேட் என்னன்னா, திமுக திட்டமிட்டு இந்த பணிகளை செய்கிறதா, இல்லை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா? இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு தவறான சித்திரத்தை, ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்குவதற்கு இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறீங்களா? இந்த பிரச்சனையை இந்த அணுகுமுறை என்பது உங்களுக்கு பலன் தருமா? சார், குழப்பங்களுக்கு எல்லாம் எதிர்க்கட்சிகள் காரணம் கிடையாது. மக்கள் மத்தியில ஆளுங்கட்சி தான் காரணம். அவங்க சரியா இருந்தா இந்த பிரச்சனை ஏன் சார் வருது? மனோ அதாவது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுடுங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் வாதம் பண்ணுவதற்கு நாங்கள் முழுமையாக எங்களை தயார்படுத்தி கொண்டு பட்டை தீட்டி கொண்டு நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அபுபக்கர் அவர்கள் கூறியது போன்று அரசாங்கமே செய்ய தவறிய பல்வேறு பிரச்சனைகளை கையிலே எடுத்து அதை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்று டெல்லிக்கு கொண்டு சென்று இன்றைக்கு அவற்றுக்கு தீர்வு காணுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலக அளவிலும் நம்ம ஏளனமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சட்டமன்றத்தில் விவாதிக்க கூடாது, அதை விவாதித்த தவறு என்று சொல்வது எந்த அடிப்படையுமற்றது. அதே போன்று நம்முடைய இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் சட்டமன்றத்தில் விவாதங்களை ஏற்றுக்கொள்கிறது. அந்த உரிமையை சட்டமன்றங்களுக்கு தந்திருக்கிறது. யாருடைய உரிமையில உறுப்பினருடைய மாண்பை பாதுகாக்க வேண்டும் சார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேச்ச டப் பண்ணி தவறாக ஒரு பத்திரிகை செய்தது என்று ஒரு சபாநாயகர் நம்பினால் ஏன் அவர் சபையை கூட்டி தீர்மானம் போட்டு அந்த பத்திரிகை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்? அந்த தைரியம் அவருக்கு இல்லையா? அந்த துணிச்சல் அவருக்கு இல்லையா? அந்த கடமை அவருக்கு இல்லையா? ஒரு இணக்கமான பாயிண்ட் வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில நாட்களுக்கு சபை நடக்கும், 40 நாள் 30 நாட்கள் நடக்கணும். இப்போ நாளைக்கும் இந்த பிரச்சனையை எதிரொலிக்க போகிறோம் அப்படின்னு எதிர்த்தரப்பு சொல்கிறது. இப்போ எத்தனையோ கவன ஈர்ப்பு தீர்மானங்களை நாங்கள் தந்திருக்கோம், ஒத்திவைப்பு தீர்மானங்கள், அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டில் விவாதிக்கப்பட வேண்டியது இருக்குது. இந்த சூழலில் இந்த பிரச்சனையை தான் தொடரப்போகுதா? ஒரு இணக்கம் வருவதற்கான வாய்ப்புகள்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது? நிறைவு கருத்து உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, இணக்கங்கிறது இப்போ நம்ம ஜனநாயகத்தில் சட்டமன்றத்திற்குள்ளே ஆரோக்கியமாக விவாதம் நடத்துறதுல தவறு இல்லை. அப்போ நம்ம அதை அங்கீகரிக்கிறோம். அதே மாதிரி அபோய்யா சொன்னார், சபாநாயகரை பற்றி நம்ம குற்றச்சாட்டு சொன்னார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் ரொம்ப மென்மையானவர், நிறைய எதிர்க்கட்சிகளுக்கு உரிய வாய்ப்புகளை தரக்கூடிய இந்தியாவிலேயே மதிக்கத்தக்க பேரவைத் தலைவர் நம்முடைய தனபாலையாங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. அதே மாதிரி எதிர்க்கட்சிகளுக்கு எல்லா வகையான வாய்ப்பையும் கொடுத்து எச்சரிக்கை செய்து தான் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்கிறாங்க. அது இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஜனநாயக உரிமைகளை, விதிகளை மதிக்கிறது. அதில் மக்களுக்கு நம்ம தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் சொல்ல வரும்போது நான் மறுக்கிறேன். அதே மாதிரி சட்டமன்ற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய மாண்பை உணர்ந்து ரொம்ப கவனமாக பொது வெளியில் அல்லது தனி வெளியில் கூட எச்சரிக்கையாக இருக்கணும். மற்ற துறையை போன்று சாதாரண மனிதர்களை போன்று பேசக்கூடாது. அதாவது சரவணனை போன்ற இன்னொருத்தரோ அங்கே வந்து நீங்கள் மதுவோ அல்லது வேறு வகையான எந்த விதமான பழக்கமும் இல்லாத பொதுமக்களுக்கு பொறுப்புடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்போடு நடந்துக்கணும். இந்த சம்பவத்தை ஒரு நபர் செய்திருந்தாலும் இன்னொரு நபர் அதுக்கு இலக்காக இருந்தாலும் அதை மிகப்பெரிய செய்தியாக எதிர்க்கட்சியாக இருந்தால் இந்த பிரச்சனையை எடுக்க மாட்டீங்களா? கட்டாயம் எடுக்க மாட்டோம். இந்த பிரச்சனை வந்து ஒரு ஆளும் தரப்பை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி உழுக்கிற போது எதிர்க்கட்சி வந்து அதை கையில் எடுக்கிறது. நீரார் ஆடிய விஷயத்தில் எழுப்பினோம்.
சார், அது பார்லிமெண்ட்ல உள்ள விஷயம் சார். இது சட்டமன்றம், இது சட்டமன்றம், சட்டமன்ற உறுப்பினர், இந்த சபையுடைய உறுப்பினர் சம்பந்தப்பட்ட நீங்க வந்து தங்கமணி எழுப்பினார். சட்டமன்ற சம்பந்தமான பிரச்சனை பற்றி பேசுங்க. நீங்க எங்க இடத்துல சம்பந்தப்பட்ட சபைக்கு சம்பந்தமில்லாத விஷயம் பேசுறீங்க. அது சபைக்கு சம்பந்தமில்லாதவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். பூங்கோதை ஆரடி அருணா இது சபை உறுப்பினர் சம்பந்தப்பட்ட வரும்போது நீராராடியா என்ற ஒரு பெயரை உச்சரித்ததும் அன்றைக்கு சபாநாயகர் இருந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? அது 2G வழக்கு சம்பந்தப்பட்டது, நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று. நாங்கள் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் அடிப்படையில் பேசி, நான் ஒரு வழக்கறிஞர் அதாவது சுருக்கமா தனியரசு கருணாஸ் அன்சாரி அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அப்படி ஒரு புனையப்பட்ட ஒரு காட்சியின் மூலமாக எழுப்பப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை நான் முழுக்க முழுக்க மறுக்கிறேன். அது நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் உண்மையின் வந்தால் அதுக்கு உரிய விசாரணை மூலமாக உரிய தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. தனியரசுவாகி என் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் திட்டமிட்டு சொல்லலை. அதை நான் மறுக்கிறேன். அப்படி இருந்தாலும் பொது வெளியில் அப்படி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் அதை நான் மறுக்கிறேன். அப்படிப்பட்ட எந்த விதமான அது ஒரு அவதூறான பரப்பு, பொய்யான வதந்தி, அதை யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க. அவர் சரவணனே மறுத்துட்டார். நன்றி. நன்றி. உடைய நிறைவு கருத்துக்கு ஒரு வரியில் ஆரோக்கியமான விவாதம் வேணும்னு சொல்லி தான் எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து மானிய கோரிக்கையே இல்லாமல் முடிக்க பார்த்தாங்க. மானிய கோரிக்கை விவாதம் பண்ணணும்னு சொல்லி அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் சில மானியங்கள் 2 நாள் வேணும்னு இன்க்ரீஸ் பண்ணி கேட்டோம். அதனால் தவறான கருத்து. விவாதங்களில் பங்கேற்காமல் அரசாங்கத்துக்கு கெடுதல் பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. இரண்டாவது எங்களுக்கு ஒரு கவலை என்னன்னு சொன்னால், இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அதிமுக ஆட்சி சுயமாக செயல்பட முடியவில்லை. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறதற்கு பல்வேறு ஆதாரங்களை சொல்ல முடியும். அது தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத விஷயம். மதசார்பற்ற திராவிட நெறிக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டவர்கள் தான் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்தினால் நம்மளுடைய மாநில சுயாட்சி பறிக்கப்படும், மதசார்பற்ற கொள்கைகள் பறிக்கப்படும். இந்த ஆபத்தில் இருந்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அதிமுகவுக்கு இருக்குது, எதிர்க்கட்சிக்கு இருக்குது. நன்றி. நன்றி. புதிய விவாதத்துக்கு போக வேண்டாம். ஒரே ஆட்சியை வழக்கு எம்எல்ஏக்கள் பேரம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருங்க. பேரம் எதுவும் நடைபெறவில்லை, அப்படி பேசியது தவறு என்று சரவணனே அவர் பேசவில்லை, அது புனைந்தப்பட்டது அவர் சொல்லிட்டார். இன்னொன்று, ஆட்சியை கலைப்பது முறையா, திமுக கோருவது முறையா என்பது உங்க தலைப்பு தவறு. நாட்டுக்கு நன்றி. நன்றி. உங்கள் நால்வருடைய கருத்துக்கும் நன்றி. செய்திக்கு வழிவிடணும். சார், அதாவது தமிழ்நாடு சட்டசபையை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய நலன், தமிழ் மொழியினுடைய நலன், நம்முடைய இனத்தினுடைய மரியாதை, இவற்றை பாதுகாப்பதற்கான எந்த விவாதத்தை அனுமதிக்கலாம். இந்த பிரச்சனை இது காலத்தின் குரல் நிக்கட்டும் பரவட்டும்.